ஒரு நாள் சஞ்சுவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே போயிட்டு வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, வெளியே வந்து பார்த்தா இடமே மாறி போயிருந்தது. எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி இல்லையே, வெறும் இப்போ பச்சை பச்சை புல்லுங்க தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு 2 டேஸ் நைட்டுக்குள்ளே வந்து ஃபுல்லாக மஞ்சள் கலரில் அங்கங்கே அங்கங்கே அந்த புல்வெளியில் இருக்கிற பூ ஃபுல்லாக வந்துருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஸ்கையுமே ரொம்ப கிளியராக இருந்ததுனால மேலே ப்ளூ கலர் வானம், கீழே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் புல்லுக்கு மேலே எல்லோ கலரில் பூ. அப்போ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. படத்தெல்லாம் வர சீன், இப்போ பாட்டெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சீனரி இருக்கிற இடம் மாதிரி இருந்தது எங்கள் பில்டிங் பக்கத்துலேயே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களை வந்து கிண்டல் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் வந்து மெயின் சிட்டி சென்டர்லேருந்து நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த இடத்துக்கு போயிடலாம். அந்த மாதிரி தள்ளி வந்தாலே இந்த மாதிரியான ஒரு அழகான பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு நாங்கள் இருக்கிறது தான் ஹைரைஸ் பில்டிங், மற்றது எல்லாமே வந்து தனித்தனி வீடுங்க தான். ரொம்ப காமான பிளேஸு. சுற்றி எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் நிறைய மரங்கள் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி புல்வெளிகள் இருக்கும். எனக்கு இந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல தான் ரொம்பவே இருக்க பிடிக்கும். அதனால தான் நாங்கள் இங்கேவே ரொம்ப 3 வருஷமாக இங்கே தான் இருக்கிறோம். சரி, இங்கேருந்து எங்கேயுமே போகலை. இங்கே சென்டர் ஆஃப் த சிட்டிக்கு போயிட்டோம் அப்படின்னா வெளியே வந்து பசங்களை ஃப்ரீயாக கூப்பிட்டுட்டு வர முடியாது. ஏன்னா வெளியே வந்த உடனே உங்களுக்கு வந்து மெயின் ரோடு தான் இருக்கும், நிறைய காரு பஸ் எல்லாம் போகும், நம்மளுக்கு பயம் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கார் பஸ்லாம் போகாது. மெயின் ரோடுக்கு வரணும் அப்படின்னா ஒரு 500 மீட்டர்ஸ் தள்ளி வந்தால் தான் மெயின் ரோடு. சம்மர் வந்துட்டாலே பசங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக இந்த இடத்துல வந்து சைக்கிள்லாம் ஓட்டலாம், கொஞ்சம் பயம் கிடையாது, நிறைய காரு பஸ் எல்லாம் போகாது. இங்கத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு ஸ்பீடில் லிமிட்டுமே வந்து கம்மின்றதுனால நம்ம பயப்பட தேவையில்ல, பார்த்து தான் வந்து கார் ஓட்டுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. ஸோ ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அப்படி வந்து ஃப்ரீயாக விட முடியாது இல்லைங்களா. மரங்கள் எல்லாமே இப்போ பச்சை பசேல்னு ஃபுல்லாக வந்து க்ரீன் இலையெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்த பார்க்கும்போது என்னென்னா ஃபோட்டோஸ் எடுக்கணுன்ற மாதிரி தான் ஆசையாக இருந்தது. என்ன பண்ணுறது, நான் தம்பியை மட்டும் கூப்பிட்டு வந்திருந்தேன். தம்பியால் ஃபோட்டோ எடுக்க முடியாது இல்லையா, அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியலையன்ற வருத்தத்தோடய அப்படியே நான் கிளம்பி போயிட்டுருந்தேன். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பீஸ்ஃபுல்லாக தனியாக ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.